வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ்ஸ் பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே எல்லாம் குட் நியூஸ் தான் மக்களே. உனக்கு தான் குட் நியூஸ். சும்மா இல்ல மண்டை கிட்டலாம் வீங்கிடா. ஓகே மக்களே, நாங்க வந்து சடனா கிளம்பிட்டோம். ரொம்ப டைம் ஆச்சு. சோ என்ன ஏது எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணு. ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பார்த்தேன் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள என்னடா பண்றீங்க குட்டி பசங்களா? லக்கி கியூட்டா இருக்கே பாப்பி. அம்மா கிட்ட ஸ்மைல் பண்ணி காட்டு. செம்ம கியூட். உங்க அப்பா கூட சேராங்க. உங்க அப்பா பிளானே வேற போட்டுட்டு இருக்காரு. வந்துச்சு பாத்தியா? சொல்லாத, குழந்தைய பயமுத்தி வைக்காத. ஒழுங்கா ஓடி போயிடு. சரி நீ கேளு. எங்க லக்கி போறோம்? நம்ம பாய் போறோம்ன்ற வரைக்கும் தான் உனக்கு தெரியும். அங்க போய் பாரு, இப்பயே அதுகிட்ட சும்மா இல்லாம சொல்லி விட்டு பயமுத்தி அங்க போய் நீ பண்றதே தவறு. இன்னும் டைம் லாஜிக்கலா யோசிச்சு பாரு. கரெக்ட்டா தான் லாஜிக்கலா யோசிச்சாலும் இல்லாஜிக்கலா அது வந்து கரெக்ட்டா இல்ல. அதனால போய் கிளம்பு, டைம் ஆகுது போ. ஓகே மக்களே, குட்டி சர்க்கும் பெரிய சர்க்கும் உள்ள கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னா நம்ம வந்து கிளம்பிடலாம். இப்போ நம்ம பண்ண போற விஷயம் வந்து நம்ம கன்ஃபியூஷன்ல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறங்கின ஒரு மேட்ரு. அது உங்களுக்கு நாங்க அப்படியே காமிக்கிறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஆக்சுவலி லக்கிக்கு வந்து நம்ம வந்து கோதுமை தோசை தான் வந்து ரெடி பண்ண போறோம். பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த டே குடுக்குற ஃபுட் வந்து அவங்களுக்கு ஸ்டொமக்க ஃபுல்லா வச்சுக்கணும். இன்னைக்கு ஃபுல்லா ரன்னிங், சேசிங், பிளேயிங் அப்படின்னு எனர்ஜெட்டிக் மோட்ல இருப்பாங்க. குடுக்குற ஃபுட் பவர் பேக்டா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சோ அந்த எனர்ஜியை குடுக்கிறதுக்கு நம்ம குடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால தான் நான் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம லிட்டில் ஜாய்ஸ் உடைய நியூட்ரி மிக்ஸ் 2+ இதுவுமே லக்கி கொடுத்துட்டு இருக்கேன். இது மேட் அப் ஆஃப் ராகி, பஜ்ரா, ஆல்மண்ட், வால்நட். முக்கியமா இது நேச்சுரலி ஸ்வீட்டன்ட் வித் ஜாகரி அண்ட் டேட். இன்னொரு மெயினான ஒரு விஷயம், இதுல 23 மினரல்ஸ் இருக்கு. அண்ட் per servingலே 6 கிராம் ஆஃப் புரோட்டீன் நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்குது. நம்ம வளர குழந்தையோட இம்யூனிட்டியை பில்ட் பண்றதுக்கு சூப்பர் ஃபுட்ஸ் கூட இதுவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம சேனல் பாக்குறவங்க, முக்கியமா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு 3 to 4 months நான் லக்கிக்கு இது கொடுத்துட்டு இருக்கேன். இது என்னுடைய 3rd டப்பா. பாருங்க, இதுவே பாதி காலி ஆயிதா இருக்கு. லக்கிய பிளெயின் மில்க் குடிக்க வைக்கிறதுக்கு போதும் நான் பட் லிட்டில் ஜாய்ஸ்ல நியூட்ரி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா காலி பண்றாங்க. சோ ரைட் நியூட்ரிஷன் அவங்களுக்கு போதுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கும். இதுல விட்டமின் D3 இருக்கு and of course கால்சியமும் இருக்கு. சோ நம்ம கிட்ஸோட போன் ஸ்ட்ரென்த் நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணுது. நம்ம கிட்ஸ்க்கு டெய்லி தேவைப்படுற விட்டமின் D3 ரெக்வயர்மெண்ட்டை இது 1 கிளாஸ்ல 100% கொடுக்குது. ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதுமா? பிரெயின் டெவலப்மெண்ட்டும் தேவையில்ல. இதுல DHA இருக்கு which is omega 3. அது நம்ம கிட்ஸோட பிரெயினையும் சூப்பரா டெவலப் பண்ணுது. நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. சாக்லேட், வெனிலா, ஸ்ட்ராபெரி. லக்கிக்கு எப்பவுமே வெனிலா ஃபிளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் டைம் ஃபர்ஸ்ட் ஆகாம இருக்க இந்த லிட்டில் ஜாய்ஸ் நியூட்ரி மிக்ஸ் 2+ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த லிட்டில் ஜாய்ஸ் நியூட்ரி மிக்ஸ் 2+ ஓட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், டாகும் பண்ணிருக்கேன். உங்க கிட்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் நியூட்ரி மிக்ஸ் இது. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு. வீட்ல இருந்து கிளம்பி அரக்க பறக்க புயல் வேகத்துல போயிட்டு இருக்கோம் மக்களே. ஆனா நம்ம எங்க போறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியும். இல்ல எங்களுக்கு தெரியும், லக்கிக்கு தெரியாது. அப்படி சொல்லு. லக்கி என்ன பண்ணுது குழந்தை? பாய் போறோம் நம்பிட்டு வருது. ஆனா கிட்ட போனோம்னு கண்டுபிடிச்சிரும், எங்க போறோம்ன்றத கண்டுபிடிச்சிரும். லக்கி எதுக்கு வந்திருக்கோன்றது வந்து தெரியாது. சொன்னா என்ன பண்ணும் தெரியலன்றதுனால நாங்க மார்னிங்ல அது ஒரு சர்ப்ரைஸாவே மறைச்சு வச்சிருக்கோம் லக்கிக்காக. எனக்கே சர்ப்ரைஸ் தான் மக்களே. உங்களுக்கு என்னப்பா சர்ப்ரைஸ்? காலையில தெரிஞ்ச என்ன கரெக்ட் சர்ப்ரைஸ்? ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. சரி ஓகே மக்களே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 11 o'clock ஆகுது இப்போ. ஓகே ஃபைன், நம்ம அங்க போயிட்டு நாங்க ஃபுல்லா ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு என்ன ஏது எல்லாமே சொல்றோம். எங்க பாப்பி வந்திருக்கோம்? அது ஊரே தெரிஞ்சிருக்குடி மக்களே. ஆக்சுவலா இங்க பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு தெரியல அந்த டெம்பிளோட கோபுரம் வந்து தெரியுது. நான் கோயில்னு சொல்லணும்னு நினைச்சேன் லக்கி. ஆனா எக்ஸாக்ட்டா என்ன சாமிமா இருப்பாங்க உள்ள? பாரு, பரவாயில்ல மக்களே. லக்கி அந்த மாதிரி கொஞ்சம் பிரெயினா தான் மக்களே இருக்கு. மண்டையில எத்தனை டிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்குன்னு தெரியல. ஆமா, எப்ப எங்க போயிட்டு வந்தாலும் ஞாபகம் வச்சு ஒரு வாட்டி போயிட்டு வந்தா கூட அத ஒரு 6 months கழிச்சு கூட்டு போனா கூட கரெக்டா சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம வந்து திருப்போரூர் கோயில் தான் வந்திருக்கோம். சம கூட்டம் செழிப்பாக உள்ளது. இங்கதான் லக்கிக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கும் போது. ஆமா, எல்லாருக்குமே தான் சர்ப்ரைஸ் கிடைக்க
போகுது. குளத்துல நிறைய தண்ணி வந்துச்சு பாருடா. மழை எல்லாம் பெஞ்சிருக்கோண்டே. மழை எங்க பெஞ்சது? பெய்யவே இல்லையே, ஃபுல்லா மேல வரைக்கும் வந்துச்சு பாரு. ஏய் இது வேற டிஸ்ட்ரிக்ட், நம்ம வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கோம். இது காஞ்சிபுரத்துல வரும். ஃபுல்லா கார் பார்க்கிங்கே கிடைக்கல தம்பி. இருமா தம்பி குழந்தை, கார் பார்க்கிங் கிடைக்கல தம்பி குழந்தை. இங்க பாரு உள்ள விடுறது காசு வச்சிருக்கியா? காசு கேட்பானே, என்ன பண்ண? ஜிபே பண்ணிக்கலாம் டி. சொல்லு அந்த உண்மைய. பாட்டு அச்சிக்க மாட்டேன் தானே சொல்ல மாட்டி பேசு. இல்ல மக்கள், ஆக்சுவலி நாங்க கேட்டோம் மொட்டை எங்க அடிப்பாங்க. அதை கேட்டு ஒட்டு கேட்டு லக்கி கட் ஆஃப் பண்ணிச்சு. ஐயோ நம்ம மொட்டை அடிக்க போறாங்க. அடிச்சுக்கிறியா பாப்பி? இந்த பாரு மொட்டை அடிச்சுக்கலாம், ஆனா தலையில வந்து வாட்டர் போட மாட்டாங்க. குளிக்க வேணாம். ஓகேவா? ஓகே குளிக்காம வந்துடலாம். ஓகேவா? குளிக்க மாட்டேன். இந்த பாரு நான் சொல்றேன் மொட்டை அடிச்சுக்கலாம், குளிக்க வேணாம். ஓகேவா? ட்ரெஸ் மாத்த வேணாம், அப்படியே இருக்கலாம். மொட்டை அடிச்சிட்டு வேற ட்ரெஸ் போட்டு அப்பதான் சீட் வாங்கிட்டு ஓகே ஓகே. ஸ்வீட் டாய் எல்லாம் கேப்ப நீ வா. மொட்டை அடிக்கலாம். மொட்டை ஃபர்ஸ்ட் வந்து மொட்டை அடிக்கிறோம், குளிக்கிறோம், அப்புறம் ட்ரெஸ் மாத்துறோம், அப்புறம் ஸ்வீட் வாங்குறோம். அது மறக்குதுன்னு நினைக்காத. சரி வா, டைம் ஆயிடுச்சு. சரி அம்மா கோயில் உள்ள போணும் வா. சரி அப்பாவை கட்டி பிடிச்சுக்க வா. வா பப்பி. அப்பா கட்டி பிடிச்சுக்கோ, சரியா போயிடும். பட்டு வா பட்டு, டைம் ஆகுது பட்டு. மக்களே உங்களுக்கு ஷாக் ஆயிருக்கும், அதே மாதிரி தான் இப்ப லக்கியும் ஷாக் ஆகி போலங்கிட்டே சாக்குதா. ஒவ்வொரு நிமிஷம் மாத்தி பேசு. என்னமோ வா கடை பீச்சுடா. மொட்டை அடிச்சு பார்த்தா பப்பி. குட் கேர்ள். முன்னாடியே சொல்லியிருந்தா லக்கி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருக்கும் மக்களே. ஆனா இந்த வாட்டி நாங்க சொல்லவே இல்ல. இந்த சருக்கால எல்லாமே கடுப்பு. காலையே நான் சொல்லியாவது இருந்திருக்கேன் சருக்கால மக்களே. ஆனா இப்போ என்ன கண்டிஷன்னா மொட்டை அடிச்சுக்கோ, ஆனா குளிக்காது. ஆமா தானே பப்பி? குளிக்கும் லக்கி குளிக்கும். எனக்கு வேணாம். என்ன வேணாம்? குளிக்க வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி குளிக்க வேணாம். குளிச்சாதான் ஹேர் எல்லாம் போகும். இல்லாட்டி கடைக்குள்ள சேர்த்து பிங்க் ஸ்வீட் கொடுக்க மாட்டாங்க. ஹேர் மேல இருந்தா எப்படி ஸ்வீட் தருவாங்க? வேணாமா? வேணும் தானே. அப்ப போயிட்டு வாஷ் பண்ணி மண்டைய மொட்டை அடிச்சிட்டு குளிக்கணும். ஆமா ஆமா ஸ்மைல். அப்படியே அங்க பாரு பாக்குறாரு பாரு. சரி இப்படி திரும்பிக்கோ, இப்படி டர்ன் பண்ணிக்கோ. இருமா இப்படி திரும்பி உட்காந்து ஆள வந்தாலும் கேட்ட பாத்தியா? ஓகே ஸ்மைல். அதுவே என்ன பண்றது தெரியாம டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கு. எப்படி மண்டே ஆட்டக்கூடாது மயில ஆட்டக்கூடாது. அப்புறமேட்டு சரி பண்ணிடலாம். கல்யாணம் பண்ணும்போது போட்டது, அதுக்கப்புறம் கல்யாணத்துல மொத்தமா போட்டாங்க குடும்பம். நான் ஒருத்தன் இருக்கிறேன்ல, நானும் போடுறேன் அப்படின்றது கூட சேர்ந்து. ஹாப்பியா லக்கி? செல்ல குட்டிக்கு லக்கி அங்க போய் அக்காக்கு ஹாய் சொல்றேன். எடுத்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க. போயிட்டு வா லக்கி, அக்கா கூட போட்டோ எடுத்துக்கோ. அக்கா கூட போட்டோ எடுத்துக்கோ. அப்படியா? அதிர்ஷ்டம் அப்படிலாம் ஓடாத, வெயிட் பண்ணு. அரப்பண்டா நானு இன்னைக்கு வேற ஜாலியா சுத்தி நிக்கறானே. இன்னைக்கு வேற நிறைய லிஸ்ட் போட்டுருக்கு. இது வாங்கி குத்துருங்க, அது வாங்கி குத்துருங்க. எவ்வளவு காணிக்க நம்ம இது பண்ண வேண்டியது. எங்க கூட்ட நிப்பாட்டிக்கிற பத்தியா என்ன கேட்டுறேன். கோயிலுக்கு பாக்குறேன். எனக்கு வெள்ளம் அவனுக்கு இருக்கு. ஹாப்பி ஆயிட்டீங்களா? ஜாலியா சம்மடி சம்மடி வாங்குவோம். உனக்கு அழகா மொட்டையை போட்டுக்கிறேன், உனக்கு பட்டையை போட்டுக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? மொட்டை இது ஒரு 3 ஃபிங்கர் வச்சு போடுறோம்ல, ஊதி வச்சோமே, அதான் பட்டை. அதான் பட்டை. ஓகேவா பாப்பி? மொட்டை உனக்கு பிடிச்சிருக்கா பாப்பு? மொட்டை அடிச்சிட்டு வாங்கிக்கோ, சாக்கி வாங்கி சாக்கி தராங்க. தேங்க்யூப்பா. ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து மொட்டையை போட்டு கொட்டையை போட்டு பட்டையை போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து உக்காந்தாச்சு. ஒரு வழியா 3வது மொட்டையும் முடிஞ்சிருச்சு மக்களே. இல்ல வரும்போது கொஞ்சம் நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றோம் டீடைல். ஆனா வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பட் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா ஓகே நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு. அம்மா கூட்டம். சாப்பிடலாமா? என்னது சாப்பிடலாமா? இன்னைக்கு ஒரு நாள் வந்து இந்த அம்மாக்கு விதிவிலக்கு. சாப்பிட்டுக்கோ. குகல்மா பர்மிஷன் கேட்டுதான் 2 வாட்டி வாயில் லக்கி. போலாமா? வாங்க போலாம். அம்மா போலாமா? வைரா கிளம்பலாமா? இங்க பாரு கேட்டி என்ன என்ன வேணும்? என்ன பாப்பி வேணும்? கன் எதுக்குமா? நீ ரொம்ப அழுதாதான் கன்னு. நீ ரொம்பலாம் அழுவல. வாங்க போலாம். கம்னு அழுவ ஆரம்பிச்சேன். அப்புறம் யார் கோயிலே வந்து மூடிச்சு. ஆனா பரவாயில்ல, நம்ம சாமி எல்லாம் வெற்றிகரமா பார்த்தாச்சு. என்ன டாய் வேணும் கரெக்டா சொல்லு. கன் டாய் மட்டும் தானே? ஒரு மொட்டைக்கு அன்னைக்கு ஒரு டாய், இன்னொரு மொட்டைக்கு இன்னொரு டாய். முடிஞ்சிச்சு. கமிஷன் கொடுத்து வாழ வேண்டியது. வா, அதை வாங்கிட்டு வந்து நம்ம மண்டையிலே அடிக்கும். வாங்கி போட்டு வீட்டுல போய் தான் வரலாம். இப்பயே சொல்றேன் சரியா? கார்ல எல்லாம்
எல்லாம் விளையாடக்கூடாது. அதுவும் அதே தானே. அப்ப அதே எடுத்துக்கோ. இதுல 5 அதுல 3 அவ்வளவுதான். பரவாயில்ல. இதே கொடுங்க, ஏன்னா தொலைச்சிரும். அப்புறம் அது வேணும்னு இது கேட்டு உடச்சிரும்டா, தொலைக்கிறத விட்டுடா, உடச்சு இது பண்றோம். சரி இதே கொடுத்துருங்க. அப்ப ஓடே வெறிச்சோடி இருக்கு. இது இந்தாங்க. அதான் இந்த டாய் வேணாம், என்ன வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த டாய்ல புதுசு கேட்டுச்சு, பழசெல்லாம் இப்ப ஒண்ணுமே அந்த இல்ல. கண்ணை வச்சு அது மூஞ்சிலே பொட்டுன்னு அடிக்கும் இல்ல நெத்தியிலே. இல்ல, ரூல்ஸ் கண்டிஷன் இருக்கு. வீட்டுக்கு போய் தான் இங்க விளையாடணும். பாரு அம்மா, இங்க பாரு அம்மா பாரு, இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, இத தொலைச்சிட்டனா இந்த கன் வந்து வொர்க் ஆகாது. ஓகேவா? கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு போய் தான் விளையாடணும். ஓகேவா? செவுத்துல எல்லாம் அப்ப நீங்க இரு, நாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். செவுத்துல இல்லடி. லக்கி திரும்பி கியூட்டா கிளி. ஓகே மக்களே, ஃபைனலா கடமைகளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு 3வது கடமை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். வெரி டயர்டா மூணாவது கடமை இருக்கு. இல்லடி, முக்கியமான கடமை. 3வது முக்கியமான கடமை முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். உங்க வீட்டு டயர்டு, எங்க வீட்டு டயர்டுல வரும்போது ஜேஜேன்னு இருந்தது. இப்ப பாருங்க சம கூட்டமா. இரு மக்களுக்கு என்னமா சொல்லணும்? என் முடிய நான் செலுத்தி ஒரு கன்னு வாங்கியிருக்கேன். கிழக்கி 1 2 3 ஃப்ரை ரைஸ் வேணும், ஃப்ரை ரைஸ் வேணும், பன்னீர் ஃப்ரை ரைஸ் வேணும், பன்னீர் ஃப்ரை ரைஸ் வேணும். இப்ப ஏன் கோயில்ல இருந்து வெளியே கூட போல, அதுக்குள்ள அது வேணும் இது வேணும். நான் காலைல இருந்து சாப்பிடவே இல்லை. டைம் பார்த்தா 2:30 ஆகுது. உண்மையா நான் தான் வந்து நீ ஓட்ஸ் மக்களே, நான் ஓட்ஸ் சமைச்சு இன்னும் கஷ்டமான ஓட்ஸ் சாப்பிட்டப்பா. இல்ல மட்டன் கீமா ரோஸ்ட் சுட்டு கொடுத்த மாதிரி. சோ முருகா, ஐயோ இப்பெல்லாம் நடிக்காதீங்க. நேத்தெல்லாம் சாப்பிடுறப்ப தெரியல. அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு கிடையாது. பன்னீர் ஃப்ரை ரைஸ், பன்னீர் ஃப்ரை ரைஸ், பன்னீர். ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்திருக்கு. வாங்க வாங்க அந்த சர்ப்ரைஸ் இப்போ நாங்க வந்து உங்களுக்கு காமிக்க போறோம். 1 2 3. ஒரே நாள்ல எவ்வளவு முடி வந்திருக்கு பாப்பி. பப்பாயா நிறைய சாப்பிட்டல, அதனாலதான் அளந்து. ஓகே மக்களே, ஆக்சுவலா நீங்க எல்லாருமே நினைச்சிருக்கலாம், என்னடா இது வழுக்க மண்டையா வச்சிருந்தீங்க, இப்ப புல்லு மண்டையா இருக்கே அப்படின்ட்டு. ஒரே நாள் அப்படின்ட்டு ஆக்சுவலி ஒரே நாள்ல இல்ல, ஒரு வாரம் 1 வீக் மக்களே. எப்போ நம்ம அப்போ ஒரு கேப்ல மொட்டை அடிச்சோம்ல, அந்த கேப்ல இப்ப நாங்க வந்து இதோட கண்டினியூட்டி வீடியோ எடுக்கிறோம். ஃபைனலா நம்ம லக்கி பப்பியோடைய 3rd மொட்டை finish. நம்ம தண்ணில திருப்போல மொட்டாச்சோ திருப்பி மொட்டை. நீ குட்டி பாப்பாவா இருக்கும்போது ஒரு மொட்டை அடிச்சிட்டோம். நீ ஸ்மால் பேபி, அதனால உனக்கு அது தெரியல. சோ 3 மொட்டை கம்ப்ளீட்டட். பாவம் மக்களே. குட் நியூஸ் தானே. என்ன குட் நியூஸ்? அதுக்கு அப்புறம் பேட் நியூஸ். என்ன பேட் நியூஸ்? பேட் நியூஸ் குட் நியூஸ் மக்களே. ஆக்சுவலி என்னன்னா, நாங்க உங்களுக்கு கிளியரா சொல்றோம். ஃபர்ஸ்ட் லக்கிக்கு வந்து நம்ம திருத்தணியில 2nd மொட்டை, ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து அங்காளம்மன் நம்ம குலதெய்வத்துக்கு அடிச்சாச்சு. 2nd மொட்டை வந்து திருத்தணியில நம்ம அடிச்சாச்சு. அதை நீங்க பாத்திருப்பீங்க. எப்பனா பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி 9th or 10th போல போய் அடிச்சுட்டு பொங்கலுக்கு முன்னாடி. 3rd மொட்டை வந்து நாங்க என்ன யோசிச்சோம்னா, ஒரு 2 monthsல 1 monthல அடிச்சிடணும், கண்டினியூவா அடிச்சுட்டு அதோட லக்கிக்கு கூந்தல் வர விட்டணும்னு யோசிச்சோம் மக்களே. கீர்ன சாருக்கு என்ன சொல்லுச்சு, ஆனா எங்க அடிக்கிறதுன்னு நாங்க பிளான் பண்ணல. வீட்டுல எல்லாரும் திருப்பதி அடிக்கலாம், நாங்க முருகருக்கு கொடுத்துட்டீங்க, அம்மனுக்கும் கொடுத்துட்டீங்க, திருப்பதிக்கு ஒன்று கொடுக்கணும் நினைச்சாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம், நாங்க திருப்பதி பத்தி செக் பண்ண போகும்போது இப்போ வந்து அந்த டிக்கெட்ஸ் ஓப்பனிங் இல்ல. யாருக்காவது திருப்பதி போறதுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சா ப்ளீஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு திருப்பதி புக்கிங் வந்து இப்போ பிளாக் ஆயிருக்கு, இப்போ ஓபன் பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டேட் இல்லாம அது ரொம்ப தள்ளி போற மாதிரி. ஆமா 2-6 months அந்த மாதிரி ரொம்ப. அதே மாதிரி எங்களுக்கு ப்ராசஸ்மே தெரியல. அது முன்னாடி புக் பண்ணுவோம்ல 2 months முன்னாடி, அந்த ப்ராசஸும் இப்போ இல்லங்கிற மாதிரி தான் பார்த்தோம். ஏஜென்சிஸும் பெருசா எங்களுக்கு இது பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணலன்றதுனால சரி ஓகே திருப்பதி அப்படியே நம்ம வைக்கலான்ற மாதிரி ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருந்தோம். இந்த திருப்பதி செக்கிங்கே 2 months கழிச்சு அடிக்கிறதுக்கு தான் பார்த்து வச்சிருந்தோம். அது ஒரு ஹோல்ட்ல இருந்தது. திடீர்னு சருக்கு லாஸ்ட் வீக் என்ன பண்ணுச்சு, நம்ம லக்கிக்கு 3rd மட்டும் போடுறோம். என்னைக்கு போடுறோம்னா நாளைக்கு காலையிலே போடுறோம். நீச்சு உடனே இப்பதான் 1 week 10 days சம்திங் தான் ஆயிருந்துச்சு. இதை விட கம்மியா தான் இருந்தது லக்கிக்கு நம்ம மொட்டை அடிக்கும் போது. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இப்ப இருக்கிறத விட ஒரு 1/4 inch ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சரி ஓகே கம்மியா இருக்கேன்றப்ப நைட் எல்லாம் டைலமாலியா இருந்தோமா. ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், நம்ம திருப்பூர் முருகருக்கு போய் கொடுக்கலாம், முருகர் கொடுத்தா முருகருக்கே கொடுக்க கூடாதுன்னு என்ன இருக்கு. அதே மாதிரி நம்ம திருப்பதி கொடுக்கறோம், நமக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கதான் இது பண்ணணும், நம்ம பண்ணிக்கணும். திருத்தணி வந்து நான் ஒரு வாட்டி வேண்டிக்கிட்ட மக்களே, திருத்தணி போகும்போது சோனியா தண்ணி வேணுமா குந்தா அது இருக்கு அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டானா. எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இருந்தது, என்ன பண்றதுன்னு. ஆனா சரி ஓகே முருகரே நம்மள 2nd time கூப்பிடுறாரு. திருத்தணியில மொட்டை அடிக்கும் போது எனக்கு தோணுச்சு, நம்ம திருப்பூர் தான் போறோம், ஒருவேளை 5 மொட்டை போட்டுருந்தா திருப்பூருக்கும் ஒன்று கொடுத்துருக்கலாமேன்னு எனக்கு பட்டுச்சு மக்களே. அதை நான் சொன்னோன்னா அப்ப பட்டுருச்சுன்னா பண்ணியா 3வது மொட்டை திருப்பூர்ல தான் அடிக்கிறோம் போட்டுறோம்னு சொல்லிட்டு. ஆனா போற வரைக்கும் என்னன்னா பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஏன் அந்த கன்ஃபியூஷன்னா, இந்த அளவுக்கு தான் முடி இருக்கு, இதை அடிக்கலாமா வேணாமா, அது தப்பா கரெக்டா
தெரியல ஒண்ணு. ஸோ திருப்பதியில வந்து பூ முடி கொடுத்துக்கலான்னு ஃபேமிலியில எல்லாருமே சொன்னாங்க. நீங்க வேண்டிக்கல, ஸோ அது பிரச்சனை கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நைட்டே ஃபோன் போட எல்லாருக்கும், செல்வி அம்மாக்கு ஃபோன் போடுறது, சித்ரா அம்மாக்கு ஃபோன் பண்றது, எல்லாரும் நாளைக்கு காலைல போறதுக்கு இப்போ வந்து நோட்டுவீங்க நீங்க, அதனால வேணாம் இல்ல கஷ்டம், நீங்க போய் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிவு எடுத்தோம், கட்டுன்னு காலையில ஏஞ்சி கிளம்பியாச்சு. அங்க போய் பார்த்தா இதை விட கம்மி 2 days முன்னாடி அடிச்ச மொட்டை நல்ல பெரிய பாப்பாவா இருக்கு. திருப்பி தேர்ட் மொட்டைன்னு கூட்டம் அடுத்த நாளே அடிக்கிறாங்க. எனக்கு அப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே நம்ம அடிக்கலாம் போல கரெக்ட் தான் அப்படின்ட்டு. ஆனா லக்கிக்கு வந்து அன்னைக்கு போயிட்டு வந்துட்டோமா, நெக்ஸ்ட் டே செம்ம ஃபீவர், செம்ம கோல்டு, செம்ம காஃப். எங்களுக்குமே ரொம்ப ஃபீவர் ஆகி, ஏன்னா நம்ம உடனே மஞ்சள் தடவிட்டு இருந்தோம்ல, அது ரொம்ப குளிர்ச்சின்றதுனால கோல்ட் ஆயிடுச்சு. ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 days ஓகே. இப்ப திருப்பி அவங்களுக்கு காலைல இருந்து பாராசிட்டமால் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப கனகனன் தான் இருக்குது. தெர்மோமீட்டர் வச்சு பார்க்கலாமா? அடுக்க வேணாம், அப்படியே 97.5 போயின்னு இருக்குடா. தெரியுதான்னு தெரியல மக்களே. 100.2 இருக்கு லக்கிக்கு ஃபீவர். இதேதான் மக்களே. பார்த்தாலும் ஒரு 3 days நல்லா இருக்கு. எவ்வளவுதான் மெடிசன் கொடுக்கறது, கோல்டுனா கூட மெடிசன் கொடுக்காம நாங்க விட்டுருவோம். ஆனா ஃபீவர்னா பயமா இருக்கு. மிட் நைட்ல ஏதாவது அதிகமா வந்துற போது குடு பாப்பி. அம்மா அதெல்லாம் நோண்டாதம்மா. இட்லி சாப்பிடுறியா? கீ ரோஸ்ட் சாப்பிடலாம். உனக்கு வருதுதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கீ ரோஸ்ட்ல விட்டு வெளியே வர மாட்டீங்க நீ. ஓகே மக்களே, இதுதான் லக்கியோட மொட்டை ஸ்டோரி மக்களே. இப்ப சோகத்துல இருக்க, நானும் சோகத்துல தான் இருக்கேன். லக்கிக்கு சாப்பாடு கொடுத்து மெடிசன் கொடுக்கணும் உடனே. இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றோம் மக்களே. பாய் சொல்லிக்கலாமா? பாய்.